ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் முட்டையை வச்சு தாங்க ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். இது 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு ஆயில் விட்டுக்கோங்க. 8 முட்டையை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி எல்லாத்தையுமே கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை 2 பீஸ், லவங்கம் ஒரு 4, சீரகமும் சோம்பும் கால் ஸ்பூன் இருந்தால் போதுங்க. இப்போது அதெல்லாம் எண்ணெயில் பொரிய விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு நிறம் மாறி வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வதக்கி அரைச்சி அதை தான் நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பதம் போதுங்க. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ முட்டையை தோல் உரித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ குழம்பு தாளித்து விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இது வெங்காயம், தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 2, பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு வதங்கி வரணும். இப்போது இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெயிலேயே ஓரளவுக்கு பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழம்புக்கு திக்னஸ் தரதே இந்த வெங்காயம், தக்காளி விழுது தாங்க. இது எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விடுங்க. இப்போது மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பெரட்டி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம மிக்ஸி ஜார் அலசின தண்ணியோட 1 கப் தண்ணி ஆட் பண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. பத்தலைனா நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு, காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். பத்தலைனா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. நான் முட்டையை பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக கீரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலா பொருட்கள்லாம் உள்ளே இறங்கிட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதித்து திக்காயிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்ச முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட சேனலில் ராகி களி ரெசிபீஸ்லாம் நிறையா போட்டிருக்கோங்க. களி, கருவாட்டு குழம்பு, ராகி களி வெறும் மாவு மட்டும் யூஸ் பண்ணி செய்கிறது, அரிசி சேர்த்து செய்கிறது எல்லாமே நான் வீடியோஸில் போட்டிருக்கேன். நீங்கள் மற்ற வீடியோஸையும் பாருங்கள். கடைசியாக நான் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனா கருவேப்பிலை மல்லியும் நம்ம தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு 1 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.